வணக்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு எல்ஐசியினோட நம்பர் ஒன் சில்ட்ரன் பிளான் நிறைய சேல் ஆகுது. யாருக்கு சொன்னாலும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில்ட்ரன் பிளானை பத்தி தான் பேச போறோம். ஜீவன் லக்ஷயா. சரி, இந்த ஜீவன் லக்ஷயாவுக்குள்ள போறதுக்கு முன்னால சார், ஒரு குழந்தைக்கு சில்ட்ரன் பிளான் ஏன் வேணும்? கஸ்டமர்கிட்ட இப்படிதான் சொல்லணும். சார், குழந்தைக்கு எதுக்கு சார் பாலிசி வரலாம்? முதல்ல அதை சொல்றேன் சார். சார், ஹையர் எஜுகேஷனுக்கு பணம் வேணும் குழந்தைக்கு. ஹையர் எஜுகேஷன் என்ன, +2 முடிஞ்சதுக்கப்புறம் +2 வரைக்கும் 50,000 1,00,000 அப்படி வச்சு ஏதாவது ஜமாளிச்சிருவோம். பெரிய அமௌண்ட் எப்போ வேணும்? இப்போதான் வேணும். ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன்னா ரெண்டு இடத்துல வரும். ஒன்று +2 முடிச்சுட்டு போகிறது. மாஸ்டர் டிகிரிக்கும் பணம் வேணும். அதுவும் ஹையர் எஜுகேஷன் தான். இன்னைக்கெல்லாம் மாஸ்டர் டிகிரியை ரொம்ப ஃபேஷனாக ஃபாரின்ல படிக்கிறாங்க. ஃபாரின்ல படிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணம், ஃபாரினுக்கு படிக்க போனால் ஃபாரின்ல வேலை கிடைக்கும் ஈஸியாக. சம்பாரிச்சுட்டே படிச்சுக்கலாம் ஃபாரின்ல. இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. அல்லது ஃபாரின்ல ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தால் நல்ல வேல்யூ உண்டு. அதுக்காக போறாங்க, நிறைய செலவாகும். சரி, அப்போ அப்ராட் எஜுகேஷன் போறக்கும் குழந்தைக்கு பணம் வேணும். இன்னொன்னு, இன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு 24 வயசு 25 வயசுல ஒருவேளை பிசினஸ் பண்ணலாம்னா அதுக்கு மூலதனம் அப்பா தான் கொடுக்கணும். பெண்களா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பா தான் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த இந்த 3 கடமைகளும் யாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறோம்னா, அப்பாவுக்கு அம்மாவுக்கு. எப்படி எப்படி வேணாலும் சார், நான் பொதுவாக அப்பா அப்பான்னு ஏன் பேசுறேன்னா, மேக்சிமம் இடத்துல அப்பா இருக்கிறதுனால அதை சொல்லிட்டு இருக்கிறேன். அம்மாவும் இதே வேலை பண்ணலாம். அப்போ இந்த 3 வேலையும், இந்த 3க்காகவும் பணம் வேணும். இந்த 3க்கும் பொறுப்பு யாருன்னா பேரண்ட், அப்பா. சரிங்களா? சரி, எல்ஐசியில இதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா சார்? ஆமா, 3 பிளான் இருக்கு. ஒன்னு ஜீவன் தருண், இன்னொன்னு சில்ட்ரன்ஸ் மணி பேக், இன்னொன்னு ஜீவன் லக்ஷயா. சார், அந்த 2 இருக்கு, நீங்க அப்புறம் ஏன் சார் ஜீவன் லக்ஷயா சொல்றீங்க? சார், அட்ராக்ஷனா நிறைய விஷயங்கள் லக்ஷயாவில் இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன், தருணும் சில்ட்ரன்ஸ் மணி பேக்கும் குழந்தைங்க பேர்லயே போடுறது. பணம் வாங்குறதுக்கான பவர் குழந்தைகிட்ட தான் இருக்கு. 24வது வயசுல 25வது வயசுல பணம் வர்ற மாதிரி போட்டா அந்த பையனோ பொண்ணோ எப்படி இருப்பாங்க, எங்க இருப்பாங்கிறது உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா, லக்ஷை இஸ் பெட்டர். லக்ஷயாவில் குழந்தைக்கு பணம் வாங்குறதுக்கு பவர் கிடையாது. அப்பா தான் பிரீமியம் கட்டுறார், அப்பாவே பணம் வாங்கிக்கலாம். அப்ப தருண் நல்ல பாலிசி இல்லையா? மணி பேக் நல்ல பாலிசி இல்லையா? நல்ல பாலிசி தான். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. தருண்ல கடைசி 5 வருடங்கள 18 வயசுக்கு மேல 26 வயசுக்குள்ள பிரிச்சு பிரிச்சு மெச்சூரிட்டி கொடுப்பாங்க. 25 லட்சம் ரூபாய் வரப்போகுது அப்படின்னா 5 லட்சம் 5 லட்சமா பிரிச்சு அந்த பணத்தை கொடுப்பாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறதுக்கு. மணி பேக்கும் அதே மாதிரிதான். சரிங்களா? இந்த ரெண்டுலையும் அப்பாவுக்கு கவரேஜ் இருக்கும், குறைவான கவரேஜ். பிரீமியம் மட்டும்தான் தள்ளுபடி பண்ணுவாங்க, வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஜீவன் லக்ஷயாவில் அப்பாவோட ரிஸ்க் கவர் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா? சரிங்க சார். சார், சில்ட்ரனுக்கு முதல்ல என்ன வேணும்? ஒரு குழந்தை, ஒரு படிக்கிற குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு என்ன நல்லா வேணும் சார்? 2 விஷயம் நான் முதலே சொல்லிட்டோம். கண்டிப்பா அந்த குழந்தைக்கு பணம் வேணும். எதுக்கு? படிப்பு, கல்யாணம், பிசினஸ், எப்படி வேணாலும் வச்சுங்க. இந்த 3க்கும் அந்த குழந்தைக்கு அப்பாவோ அம்மாவோ பணம் கொடுக்கணும். இந்த இடத்துக்கு பணம் தேவை. அடுத்தது, அந்த குழந்தைக்கு 25 வயசு ஆகிற வரைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கவரேஜ் இருக்கணும். கவரேஜ்னா என்ன சார்? பாதுகாப்பு இருக்கணும், இருக்கணும், இருக்கணும். அப்போ ஃபாதர் மதருக்கு கவரேஜ். அப்ப இந்த ரெண்டும் ஒரு குழந்தைன்னா இருந்தா அந்த குழந்தைக்கு ஒரு இந்த என்வாயர்மெண்ட் இருக்கணும். பணம் சேர்த்தறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும், அல்லது பணம் இருக்கணும். அப்பாவும் அம்மாவும் அந்த பர்டிகுலர் இயர் வரைக்கும் ஒரு பாதுகாப்புல இருக்கணும். சரி சார், பணம் சேர்த்தோம்னு சொன்னீங்க இல்லையா? என்ன சார், நிறைய பண்ணலாமே சார், நிறைய இடத்துல இருக்குது, நீங்களே சொல்லுங்க கஸ்டமர்கிட்ட. சார், குழந்தைக்கு பணம் சேர்த்தணும்னா நிறைய வழி இருக்கு சார். எனக்கு நானே சொல்றேன் கேட்டுங்க. பேங்க்ல பணம் கட்டலாம், மாசம் மாசம். போஸ்ட் ஆஃபீஸ்ல கட்டலாம், ரியல் எஸ்டேட்ல போடலாம் சார். சார், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா போதும் சார். நீங்க சொல்ற மாதிரி ஹையர் எஜுகேஷன், ஃபாரின் ஏஜென்சி, கல்யாணத்துக்குலாம் அட்டகாசமே வந்துருமா? அப்புறம் என்ன சார் எல்ஐசிங்கிறீங்களே சார்? இந்த மேல இருக்கிற நாள்லயும் ரிஸ்க் கவர் கிடையாது அப்பாவுக்கு அம்மாவுக்கு. அது என்ன சார் ரிஸ்க் கவரு? சார், பேங்க்ல ஒருத்தர் பணம் போடுறாரு, போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு பணம் போடுறாரு, மாசம் 10,000 ரூபாய் கட்டிட்டு வர்றாரு. 5வது வருஷத்துல அந்த அப்பாவோ அம்மாவோ இறந்து போயிட்டாரு. அடுத்த பிரீமியம் கட்டுறதுக்கு யாரு அங்க போய் பணம் கட்டுறதுக்கு இல்ல. சரிப்பா, அப்பாவோ அம்மாவோ போய் பேங்க்ல கேட்டாங்கன்னா, ஆமாவும் உங்க வீட்டுக்காரர் இத்தனை நாள் கட்டிக்கிறார், இவ்வளவு இருந்தாங்கன்னு எடுத்து கொடுத்துருவோம். என்ன கட்டினீங்களோ அதை தான் கொடுப்பாங்க, ஒரு பைசா எச்சா கொடுக்க மாட்டாங்க. ஆனா எல்ஐசியில ரிஸ்க் கவர் இருக்குது. அது என்ன? அதைத்தான் நான் சொல்ல போறேன். மறுபடியும் ஒரு தடவை பார்த்தலாம், குழந்தைக்கு என்ன வேணும்? பணம் வேணும், படிப்புக்கும் மேரேஜுக்கும் பிசினஸ்க்கும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும்
அந்த கடமைகள் முடிகிற வரைக்கும், கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போற வரைக்கும், அல்லது அந்த பையனுக்கு 25 ஒரு அருமையான ஜாபுக்கு போற வரைக்கும், அல்லது ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் இந்த அப்பாவும் அம்மாவும் பாதுகாப்பா இருக்கணும், கவரேஜ் கொடுக்கணும். இந்த ரெண்டும் குழந்தைக்கு வேணும். மற்ற எல்லா இடங்கள்லையும் பணத்தை எந்த இடத்துல வேணாலும் சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா எல்ஐசியில மட்டும்தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரிஸ்க் கவர் கிடைக்கும். வேற எங்கேயும் கிடைக்காத உலகத்துல லைஃப் இன்சூரன்ஸ் பிளான்ல மட்டும்தான் சேமிப்பும் இருக்குது, அப்பா அம்மாவுக்கு பாதுகாப்பும் இருக்கு. அதுக்கு ஒரு அட்டகாசமான பாலிசி இருக்குது அப்படின்னா எல்ஐசியில ஜீவன் லக்ஷை. என்ன சார் அப்படி அதில் இருக்குது? 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிச்சுக்கலாம் சார். ஒருத்தர் பாலிசி எடுத்தாருன்னா ரெண்டு இவெண்ட் தான் நடக்கும். ஒன்னு, முதல் பிரீமியம் ஆரம்பிச்சு கடைசி பிரீமியம் வரைக்கும் அழகா கட்டிட்டு ஜம்முன்னு இருப்பார். குழந்தையும் நல்லா இருக்குது, அப்பாவும் நல்லா இருக்கார். என்ன கிடைக்கும்? நோ ப்ராப்ளம் சார். உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் அப்படின்னா போட்ட காசு அத்தனை வருஷத்துக்கான வட்டி போனஸ் இதை எடுத்து அப்பா கையில கொடுத்துருவோம். இதுதான் நடக்கும். கடைசி பிரீமியம் வரைக்கும் கட்டினா இது ஒரு சாய்ஸ். ஆமா சார், நல்ல விஷயத்துவே பேசுவோம். முதல்ல எடுத்தோன்னே ஏன் கட்ட விஷயத்து பேசுவோம் சார்? கடைசி பிரீமியம் வரைக்கும் கட்டிட்டீங்கன்னா கிடைக்கும் சார். போஸ்ட் ஆஃபீஸில் கட்டினாலும், பேங்க்ல கட்டி இருந்தாலும், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தாலும் ஏறக்குறைய இதே அமௌண்ட் தான் வரும். அப்ப நீங்க சேமிக்கணும்னு நினைச்சத எல்ஐசியில சேமிங்க, உங்களுக்கு பணம் வந்துடும். ஓகே, சூப்பர் சார். சார் இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நடந்தா என்ன நடக்கும் சார்? 20 வருஷம் பிளான். குழந்தைக்கு 1 வயசு ஆயிருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. 3 வயசு ஆயிருக்கு. இன்னொரு 21 வயசு வரைக்கும் நீங்க நீங்க பணம் கட்ட போறீங்க, அல்லது அந்த குழந்தை உங்களை நம்பிதான் இருக்க போகுது. ஒருவேளை இந்த 20 வருஷ காலத்துல அந்த பணம் கட்டுற அப்பா இறந்து போயிட்டால் என்ன சார் நடக்கும்? டோட்டல் கொலாப்ஸ் ஆயிரும். ஆனா இந்த பாலிசி வச்சிருந்தா அது நடக்காது. நான் ரெண்டாவது ஆப்ஷன் சொல்றேன். முதல் ஆப்ஷன் நல்லா இருக்காரு சார், பணம் கட்டினதும் வட்டி வாங்கிட்டாரு சார், வேலை முடிஞ்சது சார், அதுல பேச்சுக்கே இடம் இல்லை. ரெண்டாவது ஆப்ஷன், இறந்து போயிட்டால் அப்பா இமீடியட்டா ஒரு சம் அஷ்யூர் கொடுத்துரும் சார். 10 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். ஆக்சிடென்ட்ல இருந்த 20 லட்ச ரூபா கொடுப்போம். யாருக்கிட்ட கொடுப்போம்? குழந்தை கிட்ட இல்ல, குழந்தையோட அம்மா கிட்ட. ஏன்னா குழந்தை மைனரா இருக்கு. அம்மா கிட்ட ஏன் பணம் கொடுக்குறது தெரியுங்களா? ஃபேமிலியில ஒரு ஹஸ்பண்ட் இறந்தாருன்னா இமீடியட் பாதிக்கிறது யாரு தெரியுங்களா? அந்த அம்மா. ஒய்ஃப் தான் பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்தது, அந்த அப்பா பிரீமியம் கட்டிட்டு இருந்தார் இல்லையா? மாசமா 3 மாசமா 6 மாசமா கட்டிட்டு இருந்தார் இல்லையா? அதுக்கு ஒரு பிரீமியம் கட்டிட்டு இருந்தாரு. அந்த பிரீமியம் கட்ட வேண்டாம், பிரீமியம் வெய்வர் பண்ணிடுவோம். கட்ட வேணாம் சார் அப்படின்னா எல்ஐசி கட்டிட்டு இருக்கோம், பாலிசி லைவ்ல தான் வச்சுட்டு இருப்போம். இதை விட இன்னொரு சூப்பரான பெனிஃபிட், எஜுகேஷன் ஃபண்ட் பை எவ்ரி இயர். வருஷ வருஷம் பிரீமியம் கட்ட வேணான்ட்டேன், ஒரு லம்ப் அமௌண்டையும் அவங்க ஒய்ஃபுக்கு அந்த அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்தா போதுமா? ஸ்கூல் 4ஆவதோ 3ஆவதோ 5ஆவதோ 5th ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வருஷம் வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் யாரு கட்டுறது? எல்ஐசி கொடுக்கும். ஒரு 10% ஆஃப் த சம் அஷ்யூர்ட், 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா எவ்ரி இயர் 1 லேக் 1 லேக் வருட வருடம் எல்ஐசி கொடுக்கறக்கு ஆரம்பிக்கும். எது வரைக்கும்? மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முதல் வருஷம் வரைக்கும். மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முதல் 24 வயசுல பணம் வரும்னு நீங்க போடுறீங்கன்னா பிரீமியம் கட்ட வேண்டாம்னாச்சு, லம்ப் அமௌண்ட் ஒரு தடவை கொடுத்தாச்சு. எஜுகேஷன் ஃபண்டுன்னு 10% ஒரு லட்ச ரூபா 1 லட்ச ரூபா வருட வருடம் அந்த குழந்தைக்கு கஷ்டம் இருக்கும் சார். கரெக்டா அந்த டான் ஆனா அந்த அம்மாவோட பேங்க் அக்கௌண்ட்ல விழுகும். சரிங்களா? கடைசியில இதான் ஹைலைட். அந்த அப்பாவோட கனவு என்னங்க? 20 லட்சம் வேணும், 25 லட்சம் வேணும்னு தான் அந்த பிளான் ஆரம்பிச்சார். துரதிருஷ்டவசமா இடையில இறந்து போயிட்டார். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அமௌண்ட் ஒன்று கொடுத்துட்டீங்க, ஃபர்தரா பிரீமியம் எல்லாம் கட்ட வேணான்ட்டீங்க, படிக்கிறதுக்கும் கூட கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப இன்னும் அப்பாவோட கனவு நிறைவேறல. அப்பாவோட கனவு என்ன? 20 லட்சம் வந்தா என் பையன் ஃபாரின்ல போய் படிப்பான்னு நினைச்சுதான் அவர் அதை ஆரம்பிச்சார். சார் அந்த கனவு இங்கதான் சார் எல்ஐசி நடத்தும். அந்த குழந்தைக்கு அப்ப அம்மா கடையெல்லாம் போகாது. இப்ப பாலிசி ஃபுல்லா கண்ட்ரோல் குழந்தைக்கு வந்தாச்சு. குழந்தை கட்ட அந்த 21 லட்சத்துக்கு கொடுத்துருவோம். இதுதான் உங்க அப்பாவோட கனவு. ஸோ இப்ப நினைச்சு பாருங்க, ஒத்த லைன்ல சொன்னா, நான் நல்லா இருந்தேன்னா எனக்கு எல்லாமே வந்துடும், நடந்துடும். நான் நல்லா இல்லைன்னாலும் என்னோட குடும்பத்துக்கு, என் ஒய்ஃபுக்கு, என்னோட குழந்தை படிப்புக்கு, மேற்படிப்புக்கு, இந்த 3ஐயும் நான் இருந்தாலும் இல்லாட்டியும் ஜீவன் லக்ஷயா பண்ணி கொடுத்துரும். ஒரு ஃபர்தரா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் பாருங்க. 35 வயசு அப்பா, குழந்தை வயசு 2. அந்த குழந்தைக்கு அவர் என்ன பிளான் பண்றாருன்னா, ஒரு 24வது வயசுல ஒரு ஒரு அமௌண்ட் வரும்னு போடுறாரு. எவ்வளவு போடுறாரு தெரியுங்களா? 19 வருடம் பணம் கட்டுறாரு. பிரீமியம் கணக்கு கட்டுறது 19 வருஷம் தான் கட்டுவார். 20, 21, 22 3 வருஷம் கட்ட மாட்டாரு. அப்படின்னா 22 ஆச்சுன்னா குழந்தைக்கு ஆல்ரெடி 2 வருஷத்துல தான் போட்டிருக்கோம். அப்படின்னு 24வது வயசுல பணம் வர்ற மாதிரி போட்டிருக்கிறார். 10 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருக்கிறார். வருஷத்துக்கு 56,000 ரூபாய் கட்டிட்டு இருப்பார். மாசம் ஒரு 5,000 ரூபாய் கட்டிட்டு இருந்திருக்கிறார். கட்டிட்டு இருந்தா நாம சொன்ன மாதிரி 2 சான்ஸ் நடக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா?
ஒரு சான்ஸ் இஃப் ஆல் ஓகே, எல்லாம் அருமையா இருந்தா என்ன நடக்கும் சார்? மெச்சூரிட்டி குழந்தைக்கு 24வது வயசுல 21 லட்ச ரூபாய் கிடைக்கும் சார். 51,000 அந்த கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு வருது அப்படின்னு. கிட்டத்தட்ட பாதி தான் கட்டியிருப்பார், 10 லட்ச ரூபாய் கட்டியிருப்பார். இன்னொரு 10 லட்சம் போனஸ் போட்டு 21 லட்ச ரூபாய் அந்த குழந்தைக்கு 24வது வயசுல கொடுத்துருவோம். ஓகே, அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு தவிர அப்பா எடுத்து பண்றாரு குழந்தைக்கு. ஓகே, அருமை சார், ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க, ஏன்னா நல்லா இருந்திருக்கு. அப்படி சொல்ல முடியாது. இடையில ஏதாவது ரிஸ்க் ஆச்சு, குழந்தைக்கு ஒரு 5வது வயசுல ரிஸ்க் ஆயிடுச்சு, 2வது வயசுல பாலிசி போட்டாரு, 3வது வயசுல ரிஸ்க் ஆயிடுச்சு, எனி ரிஸ்க் டு பேரண்ட், அப்பா பாலிசி போட்டவருக்கு நடந்தா இம்மீடியட் சம் அஷ்யூர்ட் 10 லேக் கொடுத்துருவோம். 10 லட்சம் பாலிசி தானே அது, சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவோம். ஆக்சிடென்ட்ல இருந்திருந்தா 20 லேக்ஸ் கொடுத்துருவோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன கொடுக்குன்னு சொன்னோம்? ஃபர்தர் பிரீமியம் கேன்சல் அப்படின்னா வெய்வ் ஆஃப் பண்ணிடுவோம், ஒரு லெட்டர் கொடுத்துருவோம், சார் பிரீமியம் கட்ட வேண்டாம். மூணாவது எஜுகேஷன் ஃபண்ட் கொடுப்போம்னு சொன்னோம் இல்லையா, 10% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் கொடுப்போம். அப்படின்னா 1 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் ஒவ்வொரு வருடமும் அந்த குழந்தையோட அம்மா அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் வருஷ வருஷம். அதாவது இறந்ததுல இருந்து அடுத்த வருஷத்துல இருந்து எது வரைக்கும்? மெச்சூரிட்டிக்கு முன்னால வரைக்கும். மெச்சூரிட்டி குழந்தைக்கு 24 வயசு ஆகும் போது குழந்தைக்கு 21 லட்ச ரூபாய் கொடுத்துருவோம். அப்பா இருந்திருந்தா என்ன காசு கிடைக்குமோ 1 ரூபாய் கூட மாறாம ஃபுல் போனஸ 21 லட்ச ரூபாய குழந்தைக்கு கொடுப்போம். இதுதான் சார் ஜீவன் லக்ஷயாவில் இருக்கிற ஒரு பெனிஃபிட். எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியம். குழந்தைக்கு 0ல இருந்து 10 வயசு இருக்கணும். 0 இருந்தா கூட போதும். இன்னைக்கு தான் சார் பிறந்திருக்கு, பேரே வைக்கலையா, நோ ப்ராப்ளம். பாலிசி போலாம் 3 மாசம் கழிச்சு பேர் ஆட் பண்ணிக்கலாம். 10ல இருந்து 12 13 வருடத்துக்கு கூட ஓகேன்னு சொல்லுவேன். அதுக்கு மேல குழந்தைங்களுக்கு இது அவ்வளவு பெருசா மேட்ச் ஆகாது. சரிங்களா? அப்பாவுக்கு வயசு அம்மாவுக்கோ 18 வயசுக்கு மேல இருக்கணும், 50க்குள்ள இருக்கணும். 55 வயசு அப்பாங்க குழந்தைக்கு போடுறாரு, இல்ல மேக்சிமம் சூட் ஆகாது. சரிங்களா? பிரீமியம் அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 3000 ரூபாய் 3200 ரூபாய் கொடுக்குற கஸ்டமர்களுக்கு மட்டும் பேசுங்க. அப்பதான் அட்ராக்ஷனா வரும். 10 லட்சம் 5 லட்சம் வரும். கம்மியா கொடுக்கலாம் சார், 1000 ரூபாய்க்கெல்லாம் இருக்கும். 3,45 லட்ச ரூபான்னு வரும். 15 வருஷம் கழிச்சு 3,45 லட்சம் ரூபாய் அட்ராக்ஷனா தெரியாது. அதனால முடிந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமரை சூஸ் பண்ணி இந்த பிளானை பேசலாம். சரிங்களா? சோ திஸ் இஸ் அ பிளான் ஃபார் லக்ஷயா. சரிங்களா?